ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி டோரி ஃபிஷ் வச்சு சிம்பிளாக ஒரு டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி அகலமான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்குங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ரீசரில் உள்ள டோரி ஃபிஷ் இருக்குல்ல, இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும். வாங்கிட்டு வந்துட்டு நல்லா அதில் உப்பும் பெப்பரும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தடவி வச்சுருங்க. மீனை திருப்பி போட்டு இந்த பக்கட்டும் இது பண்ணிடுங்க. நல்லா அந்த மாதிரி அதே சம அளவுக்கு உப்பும் பெப்பரும் கலந்துருங்க. இந்த ஃபிஷ் இது வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். வாங்கும் போதே பேக்கெட்டில் ஃப்ரீஸ் பண்ணி தான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஓகே, நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நம்ம வச்சுருந்தோம்ல மீன், அந்த மீனை அந்த மாவில் 2 பக்கமும் நல்லா தட்டி இந்த மாதிரி வச்சுருங்க. அந்த மாவில் நல்லா 2 பக்கமும் எல்லா பக்கட்டும் அந்த மாவு படணும் அந்த மீனில். இந்த மாதிரி வச்சுட்டு நான்ஸ்டிக் பேனில் வச்சுருங்க. 3லேருந்து 4 நிமிஷம் தான் அதோடய குக்கிங் டைம். 2 பக்கட்டும் திருப்பி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் தான் அதோடய குக்கிங் டைம். இந்த டிஷ்க்கு இன்னும் கொஞ்சம் வாசனை கொடுக்கறதுக்கு இந்த ஆயிலோடு சேர்த்து நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா 2 பக்கட்டும் திருப்பி போட்டிருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. இப்போ பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடணும். இப்படி தான் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு செட் ஆஃப் ஃபிஷ் பொரிக்கலாம். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பட்டரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மீனை நல்லா அந்த மாவில் 2 பக்கட்டும் தடவிட்டு போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இது ஒரு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக ஒரு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தட். நல்லா அந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. சில சமயம் அந்த மீன் இறைச்சியோட ஓரங்களில் சரியாக பொரிஞ்சிருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் நான்ஸ்டிக் பேனை ஒரு பக்கட்டாக தூக்குனிங்கன்னா அந்த மீன் ஒரு சைட்டாக போயிடும். அப்போ அது நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் செஞ்சு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதோ இந்த மாதிரி. ஒரு சில பேர்த்துக்கு இது மாவில் போட்டு பொரிக்கிறது பிடிக்காது. நான் இன்னொரு மெத்தட் செஞ்சு காட்டுறேன். மாவு இல்லாமல் பொரிக்கிறது. நம்ம உப்பும் பெப்பரும் தடகுனால அதே மெத்தட் தான். இது மாதிரி பட்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவில் எதுவுமே கலக்காமல் அப்படியே அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பொரித்து சாப்பிடலாம், நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறதா இருந்துச்சுன்னா. நம்ம அந்த மீன் பொரிச்சோம்ல, அதே மெத்தட் தான். இந்த மீன் 2 பக்கட்டும் சேர்த்து 4 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்புறம் அந்த நான்ஸ்டிக் பேனை அப்பப்போ ஓரமாக தூக்குனிங்கன்னா அந்த மீனோட சைட்லலாம் நல்லா அழகாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மீனை இப்படியே சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சாஸ். நீங்கள் வேறு என்ன சாஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த சாஸ் செஞ்சு இந்த மீனோட சாப்பிட போகிறேன். ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆனோடனே அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூண்டை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சைஸாக இந்த மாதிரி இருக்கணும். நான் 3 பல்லு பூண்டு பாய்ச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பிளாக் பெப்பர். இது கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் டைம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ட்ரை பார்ஸ்லி ஆட் பண்ணிக்கிறேன். லேசாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஹர்ப்ஸ்லாம் ஆட் பண்ணும் போது அடுப்பு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும், இல்லைனா சீக்கிரமாக கருகிரும். ஓகே, இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம். அடுப்பு ஸ்லோவாகவே இருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி அதை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா அந்த மாதிரி ஒரு கொதி வந்துடட்டும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காபோனாரா சாஸ் விற்கும். மஷ்ரூம் ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேன் வாங்கிக்கோங்க. உங்களோட மீன் நீங்கள் எவ்வளோ பொரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நான் ஒரு சின்ன டின்னு எடுக்கிறேன். நான் இப்போ காட்டுறேன். அது நான் வாங்கினது ப்ரிகோ பிராண்ட் வாங்கினேன். பாருங்கள், இந்த மாதிரி விற்கும் சூப்பர் மார்க்கெட்டில். இதை வாங்கிக்கோங்க. இது பாஸ்தா பர்ப்ரீம்னு போட்டிருக்கு பாருங்கள். இதை நம்ம இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த சாஸ் ரொம்ப திக்காக இருக்குதுல்ல, அது இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகணும்.
கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகணும் நல்லா. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆகிருக்கு. நல்லா அந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு. நீங்கள் இந்த ஒயிட் சாஸ்க்கு பதிலாக இந்த ஃபிஷ்க்கு பிளாக் பெப்பர் சாஸ் செஞ்சுட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் அந்த ஒயிட் சாஸ் சொல்லி கொடுக்குறேன். அடுத்த வாட்டி நான் பிளாக் பெப்பர் சாஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் பாயில் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுறலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். நான் லேசாக கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் கார்னுக்கு பதிலாக நீங்கள் பேபி கேரட், ப்ரோக்கோலி கூட ஸ்டீம் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷோட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.